மோன்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்க தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், தற்போது மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றமாக காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த பகுதியில் காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கிறது? முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. வங்கக்கடலில் நிலவிய மோன்தா புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மெரினா கடற்கரை மற்றும் பட்டணப்பாக்கம் கடற்கரை, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் மோன்தா புயல் நெருங்கி வருகின்றது. குறிப்பாக மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காக்கிநாடா மற்றும் அமலாபுரம் பகுதிகளில் இந்த புயல் கரையை தொடங்கும் நிகழ்வு நடைபெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சரியாக இந்த புயல் முழுவதுமாக கரையை கடக்க 7 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றும், புயலின் மையப்பகுதி கரையை நெருங்குவதற்கு குறைந்தது 4 மணி நேரம் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்படுகின்றது. பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் கூடுதலாக கடல் அலைகளின் சீற்றம் உள்ளது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மோன்தா புயல் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் போது சென்னைக்கு அருகே அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருந்தது. இந்த சூழலில் தற்போது இந்த புயல் கரையை நெருங்கி வரும் சூழல் காரணமாக கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரை, மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்தாலும், சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் மிக அதிகமாக காணப்பட்டு மண் அரிப்பு உள்ளிட்ட ஏற்பட்டு மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த சூழலில் தான் இந்த புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கு. கரையை கடக்கும் போது ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடா மற்றும் அமலாபுரம் பகுதிகளில் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் நேற்று இரவு முழுவதிலே தொடர்ச்சியாக மழை நீடித்து வந்தாலும் தற்பொழுது சற்று குறைந்துள்ளது. முழுவதுமாக இன்னும் 2 மணி நேரத்தில் சென்னையில் மழையின் தாக்கம் ஓயும் என்றும், சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் பட்டினப்பாக்கம் மற்றும் மெரினா கடற்கரை பகுதிகளில் அலையின் சீற்றம் மிக அதிகமாக காணப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.